வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். சென்னையில் 9வது சித்தா மருத்துவ கொண்டாட்டங்களை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். புத்த பெருமானின் கலாச்சார மரபுகளை முன்னெடுத்து செல்லும் கருவியாக நம் நாடு திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த 2 நாள் முகாமில் ஏராளமான வாக்காளர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். அகமதாபாத்தில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்திற்கு வைதேகி சௌத்ரி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சென்னையில் 9வது சித்தா மருத்துவமுறை கொண்டாட்டங்களை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் இதில் பங்கேற்கிறார். ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனமும் மத்திய சித்தா ஆராய்ச்சி குழுவும் இணைந்து இவ்விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளன. நம் நாட்டின் பாரம்பரிய மருத்துவ முறையான சித்தா மற்றும் அது சார்ந்த கிளைகளின் முக்கியத்துவம் குறித்து இதில் எடுத்துரைக்கப்படுவதோடு மக்களிடையே இம்மருத்துவ முறைகளை கொண்டு செல்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் விவாதிக்கப்படும். முன்னதாக வேலூர் ஸ்ரீபுரம் பொற்கோவில் பீடாதிபதியின் 50வது பிறந்தநாள் விழாவில் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். குடியரசு துணைத் தலைவரின் வருகையை ஒட்டி வேலூர் நகரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. புத்த பெருமானின் கலாச்சார மரபுகளை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை முன்னெடுத்து செல்லும் கருவியாக நம் நாடு திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புத்தரின் நினைவு சின்னங்களை உள்ளடக்கிய கண்காட்சியை இன்று புதுடில்லியில் தொடங்கி வைத்து பேசிய அவர், குஜராத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான புத்தரின் நினைவுப் பொருட்களையும் சின்னங்களையும் மத்திய அரசு உயர் முன்னுரிமையுடன் பாதுகாத்து வருவதாக சுட்டிக்காட்டினார். வருங்கால தலைமுறையினர் புத்தர் குறித்த அனைத்து அம்சங்களையும் தெரிந்து கொள்ளும் வகையில் அவர் சார்ந்த நினைவிடங்கள் நவீனமயமாக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளும் யாத்ரீகர்களும் பார்வையிட முழுவீச்சில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். புத்தர் தொடர்புடைய பாலி மொழியையும் மக்களிடையே கொண்டு செல்லும் மத்திய அரசின் முயற்சியாக அதற்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் அரசின் கொள்கைகள் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் சீர்திருத்தங்களின் ஆண்டாக 2025ஆம் ஆண்டு மேம்பட்ட நிலையில் நிதித்துறையின் மேம்பாடு குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் நிதித்துறை சென்ற ஆண்டு உலகளாவிய அங்கீகாரத்துடன் புத்தாக்கம், படைப்பாற்றல் திறன், தொழில்நுட்பம், சமத்துவம் போன்ற பிரிவுகளில் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற நிலையில் 25.5% சொத்துவள வேறுபாடு குறியீட்டுடன் உள்ள இந்தியாவை சீனா, அமெரிக்கா, G7 மற்றும் G20 நாடுகளின் முன்னோடியாக உலக வங்கி நிறுத்தியது குறிப்பிடத்தக்கது. 2015ஆம் ஆண்டில் நாட்டின் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் பயனாளிகள் 19% இருந்த நிலையில் சென்ற ஆண்டு இது 64.3% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் நல அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. நம் நாட்டின் மின்னணு பொது கட்டமைப்பு சர்வதேச அளவில் பாராட்டுக்களை பெற்ற நிலையில் UPI பண பரிவர்த்தனையை சர்வதேச நிதியம் உலகின் சிறந்த பண பரிமாற்ற முறையாக அங்கீகரித்தது மாபெரும் சாதனையாகும். இந்தியாவின் அறிவாற்றல் திறனால் அறிவுசார் பொருளாதார நாடாக உலக அறிவு வள மையம் நம் தேசத்தை நிலைநிறுத்தியுள்ளது. இந்தியாவின் கலாச்சாரம், புத்தாக்க திறன்கள் மேம்பட்டதோடு சர்வதேச புத்தாக்க குறியீட்டில் இந்தியா 38வது இடத்திற்கு முன்னேறி யுனெஸ்கோவின் அங்கீகாரத்தை வென்று உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தேசத்தின் நிதி சார்ந்த உற்பத்தி மேம்பட்டது குறித்து இந்திய தொழிற்கூட்டமைப்பின் திருச்சி மண்டல தலைவர் திரு அஜய் ஜெயராஜ் எடுத்துரைக்கையில், 2025ல இந்தியாவுடைய வளர்ச்சி உலக அளவில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த growthக்கு மெயின் காரணம் நம்மளோட இன்னோவேஷன் மற்றும் டெக்னாலஜி. திருச்சின்னு சொன்னா நம்ம மைண்டுக்கு வருது மேனுஃபேக்சரிங் மற்றும் என்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் தான். இப்போ நம்ம டிஃபென்ஸ் காரிடார் ப்ராஜெக்ட் மூலமாக குளோபல் லெவல்ல இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஆர்டர்ஸ் நம்ம லோக்கல் MSMEஸ்க்கு வரைக்கும் வரப்போகுது. திருச்சியில இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாரும் இந்த டிஜிட்டல் மாற்றத்தை பயன்படுத்தி நம்ம சிட்டியை ஒரு குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்தணும். வீரமங்கை வேலு நாச்சியாரின் 296வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக வீர தீரத்துடன் போராடிய அன்னாரது தேசப்பற்று மற்றும் தன்னலமற்ற தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூர்வதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தியில், நல் ஆளுமை மற்றும் கலாச்சார பெருமையை பாதுகாப்பதற்கான வேலு நாச்சியாரின் உறுதியான நிலைப்பாடு பாராட்டிற்குரியது என குறிப்பிட்டார்.
வேலு நாச்சியார் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்திய நாட்டின் விடுதலைக்காக முன்னோடிகளாக போராடிய அவர்தம் பெருமையை அரசு தொடர்ந்து போற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் பகுதியில் உள்ள ராணி வேலு நாச்சியாரின் மணிமண்டபத்தில் தமிழக அரசின் சார்பில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன், மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 267வது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி கட்டபொம்மன் நகரில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆணை பிறப்பித்துள்ளார். இதன்படி மாநில அரசு ஊழியர்கள் பெறும் கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்க வகை செய்யப்படுகிறது. பணியாளர்களின் 10% பங்களிப்புடன் ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதியை அரசு வழங்கும். 6 மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு, ஓய்வூதியதாரர்கள் இறக்க நேரிட்டால் 60% குடும்ப ஓய்வூதியம், அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போது, பணிக்காலத்தில் உயிரிழக்க நேரிடும் போது 25 லட்சத்திற்கு மிகாமல் பணிக்கொடை உள்ளிட்டவை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி மற்றும் பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறுபவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் உள்ளிட்ட அம்சங்களும் இந்த புதிய அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளன. முன்னதாக சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற காவல்துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், தமிழகத்தில் காவல்துறை காலி பணியிடங்கள் உடனுக்குடன் நிரப்பப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமை இன்று பார்வையிட்டார். 4 நாள் பயணமாக உதகை சென்றுள்ள அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஜல்லிக்கட்டு முன்னேற்பாட்டு பணிகள் ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணிகளில் விடுபட்டவர்கள், ஜனவரி 1ஆம் தேதி 18 வயது பூர்த்தியடைந்தவர்களும் இதில் விண்ணப்பிக்கலாம். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 9 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் இன்று கைது செய்யப்பட்டது அப்பகுதி மீனவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மயிலாடுதுறை மாவட்டம் பெருமாள்பேட்டையை சேர்ந்த 5 பேரும் இன்று காலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஃபைபர் படகையும் 5 மீனவர்களையும் சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். இதுபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் சின்னங்குடி பகுதியை சேர்ந்த ஃபைபர் படகினையும் பிடித்து சென்றிருப்பதாகவும் அதில் 4 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 9 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்றிருப்பது மீனவர்களிடம் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். சத்குரு ஸ்ரீ தியாகராஜரின் 179வது ஆராதனை விழா திருவையாறில் இன்று மாலை தொடங்குகிறது. முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனைகள் வரும் புதன்கிழமை இசைக்கப்படுகின்றன. அகமதாபாத்தில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வைதேகி சௌத்ரி முன்னேறியுள்ளார். அரையிறுதியில் ஜப்பானின் கவாமுராவை 6-4, 6-4 என்ற செட்களில் அவர் வென்றார். ஹாக்கி இந்தியா லீக் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்குகின்றன. முதல் போட்டியில் தமிழ்நாடு அணி ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையில் 9வது சித்தா மருத்துவ கொண்டாட்டங்களை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். புத்த பெருமானின் கலாச்சார மரபுகளை முன்னெடுத்து செல்லும் கருவியாக நாடு திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த 2 நாள் முகாமில் ஏராளமான வாக்காளர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். அகமதாபாத்தில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்திற்கு வைதேகி சௌத்ரி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.